யோகா கிளாஸ் வச்சேன். இவர் எங்க முதல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு? மதுரையில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ தான் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு வந்தீங்களா? வந்து சுற்றுனீங்களா? எத்தனை நாள் சுற்றுனீங்க? 9 days. அதுக்கு ஒரு அபிஷேகம் முடிச்சிங்க. அப்புறம் எத்தனை நாள் அவருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிது? 9 daysக்குள்ளே வந்துட்டார். அது பெரிய விஷயம் தானே. ரொம்ப நாளாக காத்திருக்கிற ஒரு விஷயம் வந்து அந்த 9 daysக்குள்ளே முடியுது அப்படின்னு சொல்லி அது பரவாயில்லையே. வந்துருச்சுன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்க வரத்துக்கு ஒரு மாதம் அப்படி ஆனால் கூட பரவாயில்ல. அந்த லெட்டர்ஸ் நமக்கு கிடைக்கணும்ல, அந்த ஆஃபர் லெட்டர்ஸ் இங்கே வருது அப்படின்னு. அது உங்களுக்கு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம். இந்த மாதிரி அவருடைய வேலை மாற்றணும், உங்கள் அப்பா அம்மாவோட உடம்பும். இப்போ இவனுடைய படிப்புக்காக வந்தீங்க. அவனும் படிப்புக்காக இப்போ அப்பாயின்மெண்ட் லெட்டர் இன்னும் வரவே இல்லை. அதனால நான் கும்பிட்டுக்கிட்டேன். வந்ததுமே நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அதனால அதுவும் எப்போ வந்தது? ஒரு நேற்று நைட்டு வந்தது. நீங்கள் குரு பூர்ணிமாக அவருக்கு நன்றி சொல்ல வந்திருக்கீங்க. சாமி எப்போவுமே வேண்டிக்கோ, அவர் உனக்கு தாத்தா மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து அந்த காலத்துலேருந்து வராங்கிற 10 வருஷமாக இவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னால் இவங்க வந்து அப்பா அவருக்கு, உங்களுக்கு வந்து அவர் தாத்தாவை என்றைக்கு நினச்சிக்கோ. ஏதாவது ஒரு வேலையில் ப்ராப்ளம்னு ஒன்று வந்ததுன்னா அந்த நிமிஷம் நீ இவரை நினச்சின்னு வச்சுக்கோ, அது வந்து உனக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கி போயிடும். அதனால் அவருடைய ஃபோட்டோஸ் ஒன்று வச்சுக்கோ, கையில் அம்மாட்ட இருக்கும், கையில் வச்சுக்கோ. நாங்கள் யூடியூப்பில் டெய்லி போட்டுட்ருக்கோம். அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கோ அந்த யூடியூப் இது வாங்கி அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அடுத்து